இன்னைக்கு மிளகா பஜ்ஜி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்திருக்கேன். அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு 10 பல், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம மிளகாயை வகுந்துக்கலாம். வகுந்துட்டு அதில் நம்ம அந்த அரைச்சி எடுத்திருக்க அந்த ஸ்டஃபை நம்ம அதில் வச்சுக்கலாம். அதே போல் எல்லா மிளகாயும் வச்சு முடிச்சிடலாம். மிளகாய் நான் 10 எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்துலையும் வச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 2 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, சால்ட்டு கொஞ்சம் போட்டு வாட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு மிக்ஸில் எடுத்து டிப் பண்ணி போடலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.